வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்திற்கு பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் இருந்து வரும் நிலையில் பல்வேறு ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்காமல் நகராட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக செயல்பட்டு அடிக்கல் நாட்டு விழா நடத்திய நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக, பிஜேபி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் பேருந்து நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் பேருந்து நிலைய புதிய இடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும், சுடுகாடு, தென்பெண்ணையாறு அருகில் இருப்பதால் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்பதால் உடனே இடத்தை மாற்றி அமைத்து புதிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்க ஊருக்கு என்ன லாபம்? 67 கடை கட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் லாபம். ஒரு மாசத்துக்கு 2000 3000 அது வாடகை. இப்போ ஒவ்வொரு தனி கடை கட்டி 3000 வாங்குறானுமா, ஒரு நாளைக்கு 2000 வாங்குறான். கேக்குது. மீண்டும் சொல்றேன், அருமை தம்பி சகோதரன் டிஜி கணேஷ், இங்க இருக்கிற எல்லாருமே உங்க வீட்டுக்கு அனுப்பி கிடையாது. நீங்க நகரமன்ற தலைவராக, ஏன்னா நீ ஊர் சொத்து தின்னாதவனுங்க, கமிஷன் வாங்காதவனுவ, ஊர் தள்ளி அறுக்காதவனுவ. 1 கோடிக்கு மேல யாரும் விற்க முடியாது. தலைவர் விநாயகத்தையும் சேர்த்து அவரையும் சேர்த்து ஒரே நல்ல அவர்கிட்டே அடிச்சிட்டானுவ, அவர்கிட்டே அடிச்சிட்டானு. அதனாலதான் ஏவி விநாயகம் வந்து வெட்டி சொல்ற பாவம் அப்படின்னு வந்ததுல இருந்து அவர் பேசல.